ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்படி படிச்சுட்ருக்கீங்க? லாஸ்ட்டாக நான் நியூ இயருக்கு 100 டேஸ் ஸ்டடி சேலஞ்சுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். பட் என்னால் அந்த வீடியோவை கண்டினியூ பண்ண முடியல. பட் டெய்லியுமே நான் படிச்சுட்டே தான் இருக்கேன். ஏன்னா நான் இதில் 3 சப்ஜெக்ட்டும் போட்டிருந்தேன். 3 சப்ஜெக்ட்டும் டெய்லியும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஜிஎஸ், மேக்ஸு, தமிழ்னு சொல்லிட்டு எல்லாமே படித்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக 3 சப்ஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணாமல் அந்த வீடியோஸ் போட எனக்கு பிடிக்கல. பட் நான் டெய்லியும் படிச்சுட்டு தான் இருப்பேன். ஒரு நாளைக்கு ஜிஎஸும் தமிழும் படிப்பேன், ஒரு நாளைக்கு ஜிஎஸும் மேக்ஸும் போடுவேன், ஒரு நாளைக்கு தமிழ் மட்டும் படிப்பேன். அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கிறதுனால ஸோ 3மே கவர் பண்ணி என்னால் வீடியோ போட முடியல. ஸோ வீடியோ போடலை. ஆனால் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் கண்டினியூ பண்ணி. பிப்ரவரி மந்த்துக்காக நான் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதில் பாலிட்டியில் பிப்ரவரி மந்த்தே பாலிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும், இன்க்ளூடிங் அவுட் சோர்ஸும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது தமிழில் அழகு 7. தமிழ் அழகு 7 தான் நமக்கு கொஞ்சம் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், புக்கில் படிக்கிற மாதிரி. ஸோ அழகு 7 மட்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ இது ஃபுல்லாகவே தமிழறிஞனும் தமிழ் தொண்டும், தமிழ் தொன்மை சிறப்பு, அப்புறம் திருக்குறள், அறநூல்கள், இது எல்லாமே சேர்த்து இந்த மந்த்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி வீக் மேக்ஸில் மென்சுரேஷன் 2D 3D. ஸோ ஜான்லேருந்தே இதை போட்டுட்ருக்கேன். ஜானில் வீடியோ போட்டது கரெக்டு தான். 7 நாள் மட்டும்தான் என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பொங்கல் ஹாலிடே, அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்டு அதிலே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மென்சுரேஷன் அப்படியே நிற்கிது. மென்சுரேஷன் 2D 3D மென்சுரேஷன் ஃபுல் டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிப்ரவரி மந்த்துக்கு டார்கெட் போட்டிருக்கேன். அதில் வீக் 1 டார்கெட்டு பாலிட்டியில் நான் 10 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தேன். இதில் இருக்கு இல்லையா, இந்திய அரசியலமைப்பு, முகவுரை, சிறப்பு கூறுகள், ஒன்றியம், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசியலமைப்பு கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், மத்திய அரசு, மாநில அரசு. ஸோ மாநில அரசு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இதில் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இந்திய அரசியலமைப்பு புக்கில் இருக்கிறது படிச்சுட்டேன். இன்னும் அவுட் சோர்ஸ் படிக்கல. முகவுரை, சிறப்பு கூறுகள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், நெறிமுறை கோட்பாடுகள், அது எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ மத்திய அரசு எடுத்திருக்கேன். மத்திய அரசு எடுத்துக்கிட்டால் மத்திய அரசுலேயே இந்த அவுட் சோர்ஸ் புக்கில் 100 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் காட்டுறேன். ஏற்கனவே படித்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மத்திய அரசு 12th யூனிட்டில் ஸ்டார்ட் ஆகுது. 12ல் ஸ்டார்ட் ஆகி இது 12.1 பேஜு, இது 12.2, அந்த மாதிரி 12.100 வரைக்கும் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே 12.100. 12.100க்கு அப்புறம் 12.101 மாநில அரசு. இது நான் இவ்வளோ பேஜஸ் இருக்குதுன்னு பார்க்காமலே மத்திய அரசு மாநில அரசும் சேர்த்து இந்த வீக்கில் 10 டாபிக் மட்டும் கம்ப்ளீட் பண்ணலான்னு இந்த வீக்குக்கு போட்டு வச்சுருந்தேன். பட் இதில் 100 பேஜ் இருக்கிறதுனால இந்த வீக்கில் முடிக்க முடியுமான்னு தெரியல. ஃப்ரைடேவை வந்துடுச்சு. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் வரைக்கும் படிச்சிருக்கேன். அதை படித்து ஒரு சில பாயிண்ட்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம படிக்காத நிறைய பாயிண்ட் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு ஒரு 4-5 பாயிண்ட்டு தான் படிச்சிருப்போம். இதில் அவ்வளோ பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட்டு கூட மிஸ் பண்ணாமல் படிக்கணுன்ற மாதிரி இருக்குது. நிறைய தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்கெடுப்பு முறை பற்றி நமக்கு புக்கில் எங்கேயுமே கொடுத்துருப்பாங்க. இந்த 1 2 3 ஒரு லிஸ்ட்டு மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது இல்லை 1 2 3ன்னு சொல்லிட்டு வரிசை இருக்கும். அதில் அவங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் படி கொடுக்கணும். அதில் ப்ரெஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற லாஸ்ட்டாக யாரால் அதிகமாக ஓட் வாங்க முடியலையோ அந்த நேமை நீக்கிடுவாங்க அடுத்த ரவுண்டில் வரும்போதுன்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு எந்த புக்லேயுமே இருக்காது.
ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த புக்கில் இருக்குது. ஸோ படிக்க படிக்க வந்துக்கிட்டே இருக்குது. குரூப் 1 படிக்கிறதுனால இது எல்லாமே கண்டிப்பாக கவர் பண்ணி ஆகணும். இதை விடக்கூடாது, அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாயிண்ட் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மத்திய அரசு மாநில அரசு முடிக்கிறதுக்கு இந்த 2 வீக்ஸ் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கப்புறமா தமிழில் இந்த வீக்கில் அறநூல்கள் தொடர்பான செய்திகள், திருக்குறள் மட்டும் கம்ப்ளீட் பண்ணணுன்ற டார்கெட் போட்டு வச்சுருந்தேன். அந்த டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ திருக்குறளும் முடிச்சாச்சு. 20 அதிகாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஜானில் ஸ்டார்ட் பண்ணது இது 20 அதிகாரமும். இது வந்து இந்த 20 அதிகாரத்தில் ஒரு 4-5 மட்டும்தான் தெரிஞ்சதாக இருக்குது. மீதி எல்லாமே புதுசு தான். அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ 15 அதிகாரம் வந்து நமக்கு புதுசாக தான் இருக்குது. எல்லாமே படித்து அதோடைய பொருள் புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணுறதுக்கு கரெக்டாக 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 20 அதிகாரமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அறநூல்கள் தொடர்பான செய்திகளும் இது வரைக்கும் நிதிநெறி விளக்கம் வரைக்கும் தமிழில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மேக்ஸில் 2D 3D தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் மத்திய பட்ஜெட் போட்டதுலேருந்து 1ஆம் தேதியிலேருந்தே பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இது வந்து நேற்று தான் படித்தேன். மத்திய பட்ஜெட் மட்டும். கரண்ட் அஃபேர்ஸில் இன்னும் எதுவும் அதிகமாக பார்க்கல. மத்திய பட்ஜெட் வந்து நேற்று பார்த்து எழுதியிருக்கேன். ரொம்ப நாளாக நான் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ நேற்று தான் படித்தேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி சேனல்ஸில் ரெஃபர் பண்ணி எழுதுறத விட ஃபஸ்ட்டு ஒரு டைம் நியூஸ் சேனல்ஸில் போட்டிருப்பாங்க இல்லையா, அது பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி சேனலை பார்த்து பட்ஜெட் படிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருந்தது எனக்கு. நீங்களும் இது வரைக்கும் பட்ஜெட் படிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். பிப்ரவரி மந்த்துக்குன்னு எனக்குன்னு ஒரு டார்கெட் வச்சு போயிட்டுருக்கு. பட் மாண்டெசரியில் இன்னுமே அதிகமாக டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்கு, ப்ரெசன்டேஷன், பிபிடி ப்ரெசன்டேஷன், வேர்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுவும் சைடில் போயிட்டுருக்கு. ஸோ கோர்ஸ் வந்து மேலே கம்ப்ளீட் ஆகுது. அது வரைக்கும் இதுவும் கொஞ்சம் சைடில் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.